அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ஜீவமன்னா மூலமாக உங்களை எல்லாம் சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிக மகிழ்ச்சி. இன்றைக்கு தேவனால் அருளப்படுகிற வார்த்தை ஆமென். யோவானின் புஸ்தகம் 12:46 சொல்லுது, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன். அல்லேலூயா. ஆமென். ஒருவன் என் வார்த்தைகளை கேட்டு விசுவாசியாமல் போனால் அவன் நான் நியாயத்திருப்பதில்லை. நான் உலகத்தின் நியாயத்திற்கு வராமல் உலகத்தை ரட்சிக்க வந்தேன். ஆமென். இயேசுவானவர் சொல்லுகிறார். ஆமென். சோத்திரம். ஹல்லேலூயா. அவரை விசுவாசிக்கிறவன் ஆமென். சோத்திரம். எவனும் அவனுடைய இருளை விட்டு விலகி வெளிச்சத்திலே இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கருமையான தேவஜனமே, அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிட்டு தேவனிடத்தில் நாம் அர்ப்பணிக்கும் போது நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாறுகிறோம். ஒளியை தரித்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். பாவம் செய்யவில்லை என்று சொல்வோமானால் நம்மை நாமே ஏமாற்றி கொண்டு வஞ்சிக்கிறவனாயிருக்கிறோம். அல்லேலூயா. அது மட்டுமல்ல. ஆமென். ஆமென். சோத்திரம். ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவர்களாய் இருக்கிறபடினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறார்களாம். ஆமென். அப்படி அவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு காரணமாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கருமையான தேவஜனமே, இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும். நீதியை தரித்து கொள்ள வேண்டும். அவரை பின்பற்ற வேண்டும். அது மட்டுமல்ல, அவரை அனுதினமும் அவரை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அனுதினமும் அவரை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அப்பொழுது ஆமென். அது எப்படி மகிமைப்படுத்த வேண்டும்? பூரண விசுவாசத்தோடு நீங்கள் மகிமைப்படுத்துவீர்களானால் கர்த்தராகிய ஆண்டவர் ஆமென். சோத்திரம். ஹல்லேலூயா. உங்களோடு ஒளியாய் இருப்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். எனக்கருமையான தேவஜனமே, ஒப்பு கொடுக்கலாமா? இதுவரைக்கும் எப்படியோ இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய வார்த்தையை கேட்டு அவன் இனி இருள் என்னிடத்தில் இராதபடிக்கு வெளிச்சத்தை தரித்து கொள்ள என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ ஆல்.